உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமையும் கொல்லணும் இந்த குடிபோதையில் கத்தினதா குற்றச்சாட்டு இருக்கிற ஒரு ஆளை தான் இப்போ அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளராக நியமிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணோட தகாத முறையில் நடக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட ஒரு ஆள் தான் இவர். அவர் தான் இப்போ இந்த அமெரிக்காவோட பாதுகாப்புக்கே செயலாளர். இவரை அந்த இடத்துக்கு நொமினேட் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமிகளை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வழக்கில் உள்வாங்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் தான். நாம இப்ப இங்க ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கே பொறுப்பா கூட வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளை அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளராக வச்சிருக்கிற ஒரு விமர்சனத்தையும் இவருக்கு மேல அமெரிக்க மக்கள் வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கிற இந்த போர் நியூக்ளியர் சம்பந்தப்பட்டது, க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்டது, எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தப்பட்டது என்று பார்த்தா அது இல்லை. இந்த விஷயம் பிரச்சனை அதுக்கு மேலால இருக்கு. பிஹைண்ட் த சீன்ங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது இப்பதான் நமக்கு ஒவ்வொன்றா தெரிய வந்திருக்கு. இந்த வெட் வாய்ஸ் ஃபவுண்டேஷன்ங்கிற முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. இந்த அமைப்போட தலைமை நிர்வாகி ஜெனேசா கோல்ட்பெக் என்று சொல்ற ஒரு மனுஷன் இப்ப எல்லா உண்மையுமே தி கார்டியன்ங்கிற ஒரு மீடியாவில் போட்டு உடைச்சிருக்காரு. அந்த மீடியா மட்டும்தான் இதை பத்தி தெளிவா பேசிருக்கு. ஆனா அந்த லாபத்தை நோக்கமா வச்சுங்கிற எந்த ஒரு மீடியாவும் இதை பத்தி தெளிவா பேசல. ஒரு சில மீடியா பேசியிருக்கு, ஆனா நடுநிலையா நின்று பேசியிருக்காங்க. சரியான உண்மையான விஷயம் ஒரு சிலது மறைக்கப்பட்டிருக்கு. என்னால எவ்வளவுக்கு அதை தெளிவா சொல்ல இயலுமோ அவ்வளவுக்கு சொல்ல முயற்சி செய்கிறேன். அதால இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் இருக்கிறவர் பீட் ஹெக்ஸட். அதோட இப்ப ஈரான்ல நடக்கிற இந்த சண்டையை வழி நடத்துறதும் அவர் தான். இவரை இந்த பதவிக்கு நொமினேட் செஞ்சது டொனால்ட் ட்ரம்ப். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட மக்கள பாதுகாப்புக்காக ராணுவத்தை நீங்க எந்த அளவுக்கு வேணுமென்றாலும் பயன்படுத்தலாம்ங்கிற மாதிரியான ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவரையும் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கிட்ட கொடுத்திருக்காரு. இப்ப அமெரிக்கா மக்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப எதுக்கு இப்படி ஒரு பவர் கொடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான பதில் இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். அதால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இவருக்கு பின்னால நிறைய சர்ச்சைகள் இருக்கு. ஒவ்வொரு சர்ச்சைகளும் எப்படி இருக்குன்னா, இவரை பாதுகாப்பு செயலாளருக்கு வைக்கலாமா, இவருக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்ப இந்த கோல்ட்பெக் என்ன சொல்றாருன்னா, ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு பொறுப்பா கூட நான் இவரை நியமிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாத ஆளை அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு செயலாளராக நியமிச்சு வச்சிருக்கேன் விமர்சனம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர சைட்ல இருந்து நிறையவே குற்றச்சாட்டு இவருக்கு மேல வச்சிருக்காரு. 2015 குடிபோதையில் இருக்கக்குள்ள எல்லா முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும், அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களையும் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு கோஷத்தை நிறைய தடவை சத்தமா சொல்லி இருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவருக்கு மேல இருக்கு. அதோட 2017 ஒரு பெண்ணோட தகாத முறையில் நடந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அந்த பெண் தரப்பில் இருந்து இவருக்கு மேல வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை செஞ்சிருந்தோம், இப்ப வேணுமெண்டே இன்னும் மேல பள்ளியை போடுறதுக்காக இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு விசாரணையில இவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த விசாரணையும் நியாயமா நடந்திருக்கணும் என்று நான் நம்புறேன். ஆனா இவர் பணம் கொடுத்து தான் அந்த பெண்ணை சமரசம் செய்தார் என்ற ஒரு பொதுவான பேச்சும் பின்னால இருக்கு. அதுக்கு பிறகு மிஸ்டர் பீட் ஹெக்ஸட் அம்மா 2018 இவருக்கு ஒரு மெயில் ஒன்று போடுறாங்க. அந்த மெயில்ல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, நீ பெண்களை துன்புறுத்துபவன், அது ஒரு கசப்பான உண்மை, பொய் பேசுகின்ற, ஏமாற்றுகின்ற, பெண்களை உன்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு மனிதனாக நீ இருக்கிறாய். ஒரு தாயாக நான் இதை சொல்வதற்கு எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தாலும் அதுதான் உண்மை என்கிற போது எனக்கு கவலையாக இருக்கின்றது என்று தான் அந்த மெயில குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இப்ப என் சொந்த கருத்து இல்லாம இந்த இமெயில் இருக்கிற தகவல் படி பார்த்தோம்னா, இவர்கிட்ட இருந்து பெண்களை பாதுகாக்கிறதே பெரிய ஒரு கஷ்டம் என்று இவர் அம்மாவே சொல்லியிருக்கா. அப்ப அமெரிக்காவோட பாதுகாப்பு இவர்கிட்ட கொடுத்திருக்கிறது சரியா என்கிற பலவிதமான விமர்சனம் அமெரிக்கால இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. இப்ப இவரை பத்தின முழு உண்மையையும் போட்டு உடைச்சாரு அந்த மனுஷன். அவர் யாரு? கோல்ட்பெக். அவரு இன்னமும் இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கிற இந்த போரை பைபிள்ல சொல்லி இருக்கிற மாதிரி கடைசி போர் என்று சித்தரிச்சு ராணுவ வீரர்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி தான் இந்த போரை வழி நடத்துறாரு என்று 200க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இவருக்கு மேல வந்திருக்கான். அதோட இந்த டொனால்ட் ட்ரம்பும் அவரால் நியமிக்கப்படுற ஆட்களும் கடவுளால இந்த உலகத்துக்கு கடவுள்ல வேலையை செய்யறதுக்கு அனுப்பப்பட்ட ஆட்கள் என்று அவரு நம்புறாராம். யாரு? பீட் ஹெக்ஸட் நம்புறாராம். அப்ப இந்த பைபிள்ல என்ன போர் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு, கடைசி போர்ண்டா என்னன்னு கொஞ்சம் தேடி பார்த்தேன் கூகுள்ல. உலகம் அழியிற கடைசி காலத்துல மக்கள் செய்யற தீமைகள் அளவு அதிகரிக்கும். அதோட மக்கள் எல்லாரும் கடவுளை மறப்பாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய அரசாங்கமும் சேர்ந்து
பெரிய சண்டை ஒன்று பிடிக்கும். அந்த சண்டை எங்க நடக்கும்டா இஸ்ரேலில் இருக்கிற மெகிடோ என்கிற இடத்துல தான் நடக்கும். அந்த சண்டை நன்மைக்கும் தீமைக்கும், அதாவது இந்த கடவுளுக்கும் சைத்தானுக்கும் இடையிலான ஒரு போராட்டமா இருக்கும். கடைசியில கடவுள் வந்து தலையிட்டு அந்த போர்ல கடவுள் நன்மையின் பக்கம் நின்று போராடின மக்களை வெல்ல வைப்பார் என்று தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. இந்த விஷயம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தது தான். ஏதாவது தவறு இருந்தா தயவு செஞ்சு கிறிஸ்தவ நண்பர்கள் மன்னிக்க வேண்டும். அதோட என்ன தவறு விட்டிருக்கிறதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கட்டாயம் சொல்லணும். அடுத்ததா இப்ப இந்த போரை பத்தி இஸ்லாத்திலேயே அது சொல்லப்பட்டிருக்கேன் என்று பார்த்தா எஸ் சொல்லியிருக்கு. ஆனா இறுதி போர் ஒன்று நேரடியா சொல்லப்படல. அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கான அடையாளங்கள்ல ஒன்றா இந்த போரை பத்தி சொல்லப்படுது. உலகத்துல தீமைகள் அதிகரிக்கும், நன்மை செய்பவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் இடையிலான சண்டைகள் ஏற்படுவது உலக அழிவுக்கான அடையாளங்கள்ல உண்டு. அதோட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரிசு என்ற அடிப்படையில் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு ஆள் வருவாரு. அவரு தீமைக்கு எதிராக போராடி உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமையும் ஒன்றாக இணைப்பாரு. அதுக்கு பிறகு எல்லாரையும் சரியான வழியில ஆட்சி செஞ்சு நல்ல ஆட்சி ஒன்று நடத்தி கொண்டு போவாரு. அதுக்கு பிறகு தஜ்ஜால் வருவான். அவன் இவர்களை எதிர்ப்பான். தஜ்ஜாலோடு சண்டையிட்டு வெல்வதற்காக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு மீண்டும் திரும்ப இறக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க இஸ்லாத்துல இறைவன் தூதுவரா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இந்த உலகத்துக்கு இறக்கப்படுவார் என்று சொல்லப்படுது. பைபிள்ல கடவுள் வந்து தலையிட்டு இந்த போரை நன்மை செஞ்சவர்களுக்கு ஆதரவா வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே தான் இஸ்லாத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஒரே விஷயம் தான். இப்படியான ஒரு போர் தான் நடந்துகிட்டு இருக்கின்றோம். நாம அதுக்கு ஏற்ற மாதிரி தீய சக்திக்கு எதிராக இந்த போரை நடத்துற மாதிரியும் அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் எல்லா ராணுவ வீரர்களையும் கடவுளுக்கு சேவை செய்கிற ஆட்களாக மாத்திரார் என்றும் தான் 200க்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்காம் என்று கோல்டுபெக் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி அமெரிக்க பாதுகாப்பு செயலாளராக வச்சாங்கன்னு பார்த்தா அங்க இவரை பாதுகாப்பு செயலாளராக வைக்கிறதுக்கு பென்டகன்ல நடந்த வாக்கெடுப்புல 50க்கு 50% தான் வாய்ப்புக்கு அந்த வாக்குகள் இவருக்கு விழுந்திருக்கு. கடைசியா துணை ஜனாதிபதி தான் அவரை வாக்கு அடிப்படையில் இவருக்கு போட்டு இவரை பாதுகாப்பு செயலாளராக நியமிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு இவர் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஆள் என்றுதான் இப்ப நிறைய விமர்சனம் எழும்பி இருக்கு. இப்ப இது சம்பந்தமா நிறைய பேசலாம், நிறைய விஷயம் இருக்கு என்கிட்ட. ஆனா இந்த வீடியோட நேரம் அதிகமா போறதால நீங்க முழுமையா பார்ப்பீங்களோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறதால இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்ததா இவர் உண்மையாகவே இந்த பதவிக்கு தகுதியான ஆளா, இது போன்ற ஆட்களை இந்த மாதிரி பதவிக்கு நியமிக்கிறதால இந்த உலகத்துக்கு உண்மையாக நன்மை கிடைக்குமா என்கிறது தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸினூடாக என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளில் அடுத்து வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி. இந்த உலகத்தில் இருக்கிற சர்வதேச மீடியாக்கள் மட்டும் இல்லாம நம்மளோட உள்நாட்டில் இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே பேசுறதுக்கு தயங்குற ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். அதால இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த இங்கிலீஷ்ல யூ கேனாட் கன்வின்ஸ் அ மங்கி தட் ஹனி இஸ் ஸ்வீட்டர் தென் அ பனானா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு. அது என்னண்டா, ஒரு குரங்கு கிட்ட போய் வாழைப்பழத்தை விட தேன் நல்ல இனிப்பா இருக்கும்னு சொல்லி அது நம்மளால நம்ப வைக்க இயலாது. அதுக்கு வாழைப்பழம் மட்டும்தான் இனிப்பா இருக்கும். அதே போலதான் ஒரு விஷயத்தை நம்மளால குறிப்பிட்ட ஒரு தரப்புக்கு நியாயப்படுத்தி நம்ப வைக்க முடியவே முடியாது. அவங்களுக்கு எது சரியா படுதோ அதை தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க, அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி, இப்ப நாம விஷயத்துக்குள்ள வருவோம். ஈரான்ல இருக்கிற தெஹ்ரானுக்கும் கராஜிங்கிற பகுதிக்கும் இடையில புதுசா கட்டின 136 மீட்டர் உயரமான B1ங்கிற இந்த தொங்கு பாலத்தை அமெரிக்கா குண்டு தாக்குதல் நடத்தி உடைச்சிட்டாங்க. அந்த பாலத்தை $400 மில்லியன் செலவழிச்சு கிட்டத்தில் தான் ஈரானதை கட்டி முடிச்சிருந்துச்சு. அந்த பாலத்தை தான் இப்ப அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கண்டா உடைச்சிட்டாங்க. இதே உடைச்சிருக்காங்கண்டா அதுக்கு முக்கியமான காரணம் பீஸ், அதாவது அமைதி. உலகத்துக்கு அமைதி வேணும்ங்கிறதுக்காகத்தான் இந்த பாலத்தை அமெரிக்கா உடைச்சிருக்காங்க. ஒரு நாட்டோட தலைவரை கொலை செஞ்சு அந்த நாட்டில் இருக்கிற உட்கட்டமைப்பு வசதி எல்லாத்தையுமே குண்டு வச்சு தகர்த்து அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவிச்சு உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா முடியும். இந்த வயசான போல்டால ஏலும் தானே, அதை அவர் செஞ்சு காட்டுறார் தானே, அதைத்தானே இப்ப இந்த உலகம் அமைதி என்று நினைச்சுக்கிட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகள் இருந்து ஸ்கூல்ல குண்டு வச்சு தகர்த்து 160க்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாத்தையுமே கொன்று குவிச்சு இந்த வயசான போல்ட் உலகத்துக்கு அமைதியை கொண்டு வர போகுதா? இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இல்லையா? இறந்து போன அந்த பிள்ளைகள்ல 90% பிள்ளைகளுக்கு உடம்புல தலை காலண்டு எதுவுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியுமா? சின்ன சின்ன துண்டுகளா சிதறி கிடந்த அந்த
சின்ன பிள்ளைகளை நாம் பார்த்துருக்கோமா? அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சிருக்கும்? இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் இருந்து யோசிச்சு பார்ப்போம். இந்த அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோங்கிற இடத்துல கோல்டன் பிரிட்ஜ் என்று சொல்லி ஒரு பாலம் இருக்கு. அது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பாலம், அதாவது நல்ல ஃபேமஸான ஒரு பாலம். அந்த பாலத்தை ஈரான் தாக்குதல் ஒன்று நடத்தி உடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். உடனே எல்லா மீடியாவும் ஈரான் தீவிரவாதி என்றும் ஈரான் தீவிரவாத தாக்குதல் ஒன்று அமெரிக்காவில் நடத்திட்டு கத்தி கத்தி ஊரையே கூட்டியிருக்கும். ஆனா அதே விஷயத்தை அமெரிக்கா செஞ்சா சமாதானத்துக்கான போர் நடவடிக்கை என்று பேசிக்கிட்டு இருக்கும். ஈரான்ல இருந்த அந்த பிஞ்சு குழந்தைகளை கொண்ட மாதிரி அமெரிக்காவில் ஈரான் செய்யவே செய்யாது. நான் அதை பத்தி பேச போறதும் இல்லை, எனக்கு அதுல விருப்பமும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு கூட அப்படி பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஏனண்டா பாவம் அந்த சின்ன குழந்தைகள்.